கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க்கை நாடகத்தில் எப்படி நடிக்கணும்? 40 days கோர்ஸுக்கு வந்தால் நாங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லிக் கொடுப்போம். 45 அதுக்கு வந்து எப்படி ஒரே நேரத்துக்கு கணக்காக வந்து வாழ்க்கை நாடகம் பெருசு, எப்படியெல்லாம் திரைங்க வரும்னு தெரியாது. நாங்கள் எல்லா திரையும் போட்டு காட்டுவோம். ப்ளஸ் நீங்கள் எப்படி நடிக்கிறீங்களோன்னு கண்டுபிடிச்சி உங்களை ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். நீ ஹாலிவுட் நடிகராக மாறிடுவேன். 40 days கோர்ஸ்க்கு வந்துட்டு வெளியே வந்தேன்னா அப்புறமா ஏன் சார் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா தாங்க முடியல. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டானே அப்படின்னு தாங்க முடியல. சரி, இந்த அவங்ககிட்டே அப்ளை பண்ணி பார்க்கலான்னு அப்ளை பண்ணி பார்த்து தப்பிச்சு போயிடுது. இது இங்கே செல்லாது. ஏன்னா நம்ம தானே டேரக்டரு. 40 days கோர்ஸுக்கு வந்தால் எப்படி இருப்பேன், அப்படியே பிரில்லியண்ட் ஆகிடும், அப்படியே தெரிக்கும், பார்வை வேறு மாதிரி ஆகிடும். வாழ்க்கை நாடகத்தை நடிக்கிறது இப்படி சொல்கிறது, வாழ்க்கை நாடகத்தை நல்லபடியாக நடின்னு யார் வேணால் சொல்லலாம். இப்போ யார் வேணால் பார்த்து யார் வேணால் நல்லா இரு. சரி, நல்லா இருன்னா என்ன, முதல்ல கக்கா கவிட்டு பேர் நல்லா இருக்கியா, கட்டுக்கா கவித்து முடி நல்லா இருந்தியா? இப்போ கக்கா கவிட்டு நல்லா இருன்னு சொல்கிறேன், பேலவே வரல, கக்காவே பேரல, நீ போய் கிடக்குன்னு டாய்லெட்டில் போய் சூத்த கவின்னு வர நல்லாவா இருக்கான்? அப்போது அந்த விஷயத்தை நான் நடிக்கிறேன். வாழ்க்கை நாடகத்தில் எப்படி நடிக்கணும்னா, முதல்ல நீ நடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆள், ஒரு கதை இருக்குதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன நடிக்க வந்ததுன்னே தெரியலையே. வாழ்க்கை நாடகத்தில் உன்னுடைய பாத்திரம் என்ன, நீ என்ன ரோல் எடுத்து நடிக்க போகிற, அதுவே உனக்கு தெரியலையே. ஆனால் என்கிட்ட வந்தேன்னா நீ ஹீரோ ஆகிடுவேன். ஹீரோ ஆகினோடனே என்னை வந்து வில்லனாக்க பார்ப்பேன் உடனே. இதுதான் பிரச்சனை. இந்த வரம் குத்தா சிவன் தள்ளி கை வச்சு பார்க்கலான்னு வந்தாங்கல்ல, அதுமாதிரி யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து தான் நம்மளை காப்பாற்ற வேண்டியது இருக்குன்ட்டு நானே கிருஷ்ண பரமாத்மாவும் ஆகி டான்ஸ் ஆகிட்டுருவேன். உனத்துக்கிட்ட போனால் தான் ஐயப்பன் வந்துடுவான். நம்மளே கிருஷ்ண பரமாத்மா 2 ரோல் பண்ணிட்டு என்ன பண்ண வேண்டியது? ஆமாம், பல ரோல் பண்ணுவேன் நான். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன் பார்க்கறதுக்கு, ஆனால் என்கிட்ட பல விதமான, நீங்கள் பார்க்குற ஒரு ஆள் கிடையாது நான். இங்கே ஒரு ஆள், நான் வெளியே வந்தால் வேறு ஆள். தரையில் இருந்தால் ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன். இன்னொன்று 3 இடத்துல போனால் பம்பின்னு நிற்பேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இருந்தாலும் இவ்வளோ பேசுகிறாளா, இப்படி பண்ணுங்கிறான் அப்படின்னு வேணும்னே வேடிக்கை பார்க்கறதுக்கே செய்வேன் நான். அதனால் வாழ்க்கை நாடகத்தை சரியாக நடத்துறதுக்கு தான் 40 days கோர்ஸே கண்டுபிடிச்சி வச்சேன். ஏன்னா அது 1 நாள் 2 நாள் சச்சங்கத்தில் நடத்த முடியதில்லை. பட் என்னுடைய இது ஒவ்வொரு நாடகத்துலேயும் சீன்லேயும் சீக்வன்ஸ்லேயும் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துக்கலாம். சார் இந்த மாதிரி என் பொண்டாட்டி டென்ஷன் ஆகிறா, தூக்கு போட்டுன்னு பேனில் வந்து போட்டு கயிறு தொங்குறா, இப்போ துப்பட்டா வைத்து மேலே போட்டால் முடி போட்டு தொங்க போகிறா, கட்டிலில் தள்ளி விட்டோ இல்லை சேரில் தள்ளி விட்டோ தொங்க போகிறா, அவளை காப்பாற்றக்கூடாது. கணவன் மனைவி வாழ்வது எப்படின்னு வீடியோ பார்க்கணும். அந்த நேரத்தில் பார்த்தேன்னா அதை சொல்லியிருப்பேன் என்ன நான் பண்ணணுன்ட்டு. இது மாதிரி அந்த வீடியோவை கிட்ட போட்டு கேட்டேன்னு வச்சுங்க, அப்போனா நம்ம தூக்கு போட்ட பேர் இன்னும் சந்தோஷமாக இருப்பான் உங்களுக்கு ஆளுன்ட்டு அது அவுக்கே வேணாம், அடுத்த வாட்டி அவள் போடவே மாட்டான். அந்த சீக்வன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு எந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு ஸ்க்ரீன் வரும்ல, அந்த சீக்வன்ஸுக்கு நாடகத்துக்குன்னு ஒரு 1000க்கு மேற்பட்ட வீடியோக்களை போட்டு வச்சு நான் செந்தில் வர ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்னதாக நீங்கள் சிம்பிளாக கூட அடிச்சிக்கலாம். தூக்கு போட்டுன்னு காப்பாற்றுது எப்படின்னு கட் பண்ணி கூட போட்டு வச்சுருவார், தெரியாது எனக்கு. ஆனால் கடவுள் சித்தம், நீங்கள் என் வீடியோவை சும்மா ஆன் பண்ணி எந்த தலைப்பும் கூட வேணாம், சும்மா ஆன் பண்ணி போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கே சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடி அந்த வீடியோ போவோம். எப்பரா இருந்தாலும் இந்த கண்டுபிடிச்சி இதை அமிச்சான்னு நான் அனுப்பல. அது உங்களுக்கும் கடவுளுக்குமான டீல். அது வரும். அது வந்து உங்களுக்கு இலவசமாக இருப்பது எல்லாருக்கும். மற்றபடி எந்தெந்த என்ன பாத்திரம் அது கண்டுபிடிக்காமல் என்ன சொல்ல முடியும்? இப்போ வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் மேடையில் போய் என்ன பண்ணு, பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி கலைத்த அந்த பாட்டு வந்து பாடு வாழ்க்கை நாடகத்தில் போய் மேடையில். அவனுக்கு அந்த ரோலே இருக்காது, அவன் ஜோக்கர் பீஸாக இருப்பான். ஜிஞ்சினு காஞ்சின கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே நாட்டம், அந்த பாட்டு பாட வேண்டியவனை கூப்பிட்டு இந்த பாட்டு பண்ண அவன். வாழ்க்கை நாடகத்தில் உன்னுடைய இடம் எங்க? நீ யாராக இருக்கிற? நீ என்னவா நடிக்க வந்துக்கிற இங்கே? முதல்ல அதுவே உனக்கு தெரியாது இல்லை, அதை முதல்ல நான் கண்டுபிடிப்பேன். 2 கதை சொல்லுவேன், நீ சொல்கிற கதையெல்லாம் பார்த்து ஓகே நீ இந்த மாதிரி ஆள், இந்த கதை தான் உனக்கு என்ன பண்ணுவான். அங்கே செருப்பால் 2 அடி வச்சவொடனே அப்போ நான் கதை கேட்கும்போது நீ கதை கேட்க மாட்டேன்னு, அப்போ அவ்வளோ நல்ல மாதிரி காலைல கதை கேட்டேன். என்ன செய்யுது, கதை கேட்டால் கதை கேட்பேன். அப்புறமா நீ என்ன பண்ணுவேன், அப்புறமா நீயே புலம்ப விட்டு ரூமில் போய் கது முன்னே அழுவேன். இவனை எப்படி தான் திருப்தி பத்துறதுன்னு தெரியல.
அது என்ன தெரிஞ்சு பார்த்ததுக்கு வரல. நான் அப்போ ஒரு கதை சொல்லுவேன், வேலை தெரிஞ்சு பார்த்தினுப்பா, உன்னை தெரிஞ்சு பார்த்து என்னையா தெரிஞ்சு பார்த்து, என்ன தெரிஞ்சு பார்த்து உன் வேலை கிடையவே கிடையாது. பயங்கர அடி வாங்கின அடியெல்லாம் வாங்கிக்கணும் வந்து வெளியே வந்து சொல்லவே மாட்டாங்க. 40 days போகணும்னு சொல்லிடுவாங்க, ஆனால் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போனாக்க நம்ம கதை வர தெரிஞ்சிடும்ல, போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயம் இருக்கும். ஒரு காலம் நமக்கு புரியாத விஷயம்லாம் அவளுக்கு புரிஞ்சு அவள் அறிவாளி ஆகிட்டான்னா, அதனால் என்ன பண்ணாத போவாத. அப்போ நீ ஏன் போன, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஏன் போனேன்னு இவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ எது இல்லாமல் ஒருத்தர் 2 வாட்டி போனாங்க, ஏன் 2 வாட்டி போனாங்க ஒருத்தர்? அப்போ அந்த வாழ்க்கை நாடகத்துக்கு நடிக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியணும். உனக்கு தெரியறதுலாம் பிரச்சனை கிடையாது, நான் எப்படி சொல்ல முடியும்? நீ யாரும் தெரியாமல் உனக்கு பாரு எப்படி நடிக்க சொல்ல முடியும்? இப்போது கத்தி வச்சுன்னுக்கிற, ஒரு கத்தி வச்சுன்னுக்கிற, இல்லைன்னா எல்லாத்தையும் சொருகிறதுக்கு மீனை பூச்சி வச்சுன்னுக்கிற. இப்போ என்னை கேட்குற குத்துவான்னு, புரியுதா? ஒருத்தன் கத்தியை கழுத்தில் வச்சுட்டுக்கிறான் குத்தவான்னு. இப்போ ஒரு கேள்வி தான், கேள்வி என்ன? இப்போ நான் குத்தவான்னு என்ன சொல்லிட்டான்? குத்துனா அந்த கொலைகாரன் குத்திடுவான் கழுத்தில் தொண்டையில் எங்கன்னா. குத்தாதன்னா மீன் பிடிக்கிறோம், குத்தாமல் மீனை விட்டுருவான். என்ன செய்யுது இப்போ நான்? அப்போ நீ எந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுலன்னு எனக்கு தெரியாமல் நான் என்ன செய்ய முடியாது. அப்போ உன்னை தெரியணும் எனக்கு. 40 நாள் வந்து என்ன தெரியுது வருதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. 40 நாள் உனக்கு, அது உனக்கான 40 நாட்கள். நான் சொல்லும்போது நீ படிக்கும்போது எனக்கான 40 நாள்னு வச்சுக்கணும். அந்த கோர்ஸ் பேர் எனக்கான 40 நாள். ஒரு 40 நாள் கிடையாது. அது யாருக்கான 40 நாள்? உனக்கான 40 நாள்னால் உன்னை தெரியாது உனக்கு எப்படி? உனக்கு தெரியாது உன்னை எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2-3 நாள் உன்னை கண்டுபிடிச்சிருவேன், இது நாய் கொலிக்குமா கொலிக்காதா. அதுக்கான சில இதுங்க விஷயம்லாம் வச்சுக்கிறேன். நான் பார்த்து நடக்கும்போது பின்னாடி சுத்த பார்ப்பேன், பார்த்து பேசும்போது கண்ணை பார்ப்பேன். இது மாதிரி கண்ட இடத்த பார்த்துட்டு ஓகே இதை குந்தும் போதே தெரியும் நீ உண்டு அப்படின்னுவாங்க. நான் எடிட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒருத்தர் நடக்கிட்டே பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 2 விஷயம் பேசினா புரிஞ்சிடலாம். ஒரு பானை சோத்துக்கு. அப்போ வாழ்க்கை நாடகத்துக்கு எப்படி நடிக்கணும்னு சொன்னால் பிளைனாக யாருன்னே தெரியாமல் கேட்டேன்னா ஒருத்த ஒன்றும் நான் லிப்டிக் பூசிக்கணும்னு சொன்னால் யார் பூசிக்கிறது? கேட்டு ஒரு ஆம்பளை தான் என்ன ஒருத்த வாழ்க்கை நாடகத்தை எப்படி நடிக்கணும்? ஒன்றும் இல்லைங்க, நல்ல பொருள்லாம் பூசிக்கின்னு என்ன பண்ணுங்க இப்படி. ஏன்னா நான் பொண்ணுன்னு நினச்சிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் என் மண்டியில் பொண்ணே நாம ஓடி நிற்குமா பொம்பளையவே. இப்போ கேட்டது ஒரு அழகான பொண்ணாக தான் இருக்கும்னு நினச்சி லிப்டிக் பூசிக்கிறேன்னா அவர் மீசெல்லாம் எடுத்துட்டு டக்குன்னு லிப்டிக் பூசன்னா வாழ்க்கை நாடகத்தில் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? யார் இது மாதிரி பண்ணுதுன்னா இது மாதிரி நான் சிவகி கிட்ட வாழ்க்கை நேரத்தை எப்படி நடிக்கணும்னு சொன்னேன், அவர் லிப்டிக் பூசி நடினாரு. அப்போ இந்த கேள்வி பதில் எப்படி சொல்லணும்? எப்படியா சொல்லணும்? இப்போ மில்டன் எதிர்க்கிறாரு, அவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் காலு கையினாரு, கையை விட காலு எப்படி சிறந்ததாகவும் கை தானே சிறந்ததுன்னு ஒன்று ஆமாம் அவருக்கே புரிஞ்சிச்சு. வாயில் மொத்தம் குத்தா கண்டத்தில் வேலை செய்ய முடியுதுன்ட்டு மொத்தம் குத்தா பதிலுக்கு அப்போ சிறப்பே. மாதிரி வாழ்க்கை நாடகத்தில் ஒருத்தர் யார் வந்துக்கிறாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி ரோல் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஆளாளுக்கே எல்லாருக்கும் ஒரே ரோலா? முதல் புள்ளிக்கும் 3வது புள்ளிக்கும் ஒரே ரோலா? குடும்ப பொறுப்பு இருக்கும்ல. ஒருத்தி மாமியார்கிட்ட மாட்டின்னு மூழ்கிறா, ஒருத்தி மாமியாரே இல்லாமல் மூழ்கிறா. அவன் கேட்குற எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை, குடும்பத்தில் பெரிய மனுஷியோ இல்லை, நல்ல மாதிரி மாமியார் இல்லை, அதனால் அவள் அப்படி சொல்கிறா. இவன் மாமியாருக்கு சொல்கிறா ஐயோ அந்த சனியை வச்சுன்னு என்னால் வாழவே முடியலன்னு. இப்போ 2 பேரும் சொல்கிறாங்க வாழ்க்கை நடத்தை எப்படி நடிக்கிறதுன்ட்டு. என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்பக்கான விஷயம். சொன்னோன்னா அப்படி பெரிய இதாகட்டும் மயிராட்டம் என்ன சொல்கிறேன். அப்படியே வாழ்க்கை நாடகத்தில் நீங்கள் சிறப்பாக நடிக்க வேண்டும். அப்படியே சாந்தமாக பேசினேன்னா செருப்பால் அடிக்க மாட்டான். வண்டி வந்து இச்சவனை பார்த்து போப்பானா என்ன பண்ணுவான்? நீ பார்த்து திட்டோன்னா இல்லை. நம்ம வாழ்க்கை நாடகத்தில் எவனோ ஒரு பொறம்புங்கலாம் உங்களை அப்படி சொல்லி தான் மண்டையெல்லாம் கழுவி வச்சுக்கிறான், மசாலா எல்லாம் ஆகிட்டானுங்க. எப்போ எப்படி தேவையோ அப்படி பேசணும், ஒரே மாதிரி பேச கூடவே கூடாது. அப்படியே சாந்தமாக இரு, அப்படியே சாந்த சொருவியார். நம்மளாம் தியானம் பண்ணுறோம், கடவுள் நம்மளை பார்த்துப்பார். கடவுள் உங்களுக்கு பார்க்கறதுல வேலை பண்ணுவான். யாரோ ஒரு பொம்பளை நம்ம திட்டினோமா உன்னை கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லணுமா? திட்டுகளை விட்டு கடவுள்கிட்ட வேலை கொடுத்துட்டு போகுது. அவனை அடியா இல்லை அவரே, உன்னை கடவுள் பார்த்துப்பாரு. எங்கே கடவுள் பார்த்துப்பாரு? பார்த்துன்னு தானே பேசுகிறாங்க. அப்போ உன்னாலே செய்ய முடியல, கடவுள் என்ன பண்ணுவாரு? அப்போ நீ நல்லவன், கடவுள் மோசக்காரன், அப்படித்தானே? இதெல்லாம் மோசம். வாழ்க்கை நாடகத்தில் ஆளாளுக்கு ரோல் வேறு, அப்படித்தானே? நல்லா தூக்குன்னு சொன்னால் அவருக்கு வேறு மாதிரி தூக்குவார். ஏன் அவர் ஜிம் ட்ரெயினர், அவர் எப்படி இருப்பார்? அவர் தூக்குறது வேறுவாக இருக்கும். நல்லா தூக்குனாக்கா என்ன அர்த்தம்? வாழ்க்கை நாடகத்தில் நல்லா தூக்குன்னு நான்
இப்போது என்ன ஆகும்? அவர் கேட்டார் கேள்வி, நான் அவர் சொல்கிறேன் நல்லா தூக்கு, இன்னும் கொஞ்சம் தூக்கு, நல்லா இருப்பேன்னு. இன்னும் கொஞ்சம் தூக்குனா ஜெட்டி சேருது சார், நான் என்ன பண்ணுறது? ஐயா நான் ஜெட்டி போடல, எப்படி தூக்குறதுன்னு கேட்டால் இன்னும் என்ன பண்ணுறது? இப்போ வாழ்க்கை நேரத்தில் என்ன சொல்லணும்? என்னங்க சொல்லணும்? ஏன்னா சொல்லி தொலையாங்க. அப்போ கூட சொல்ல 40 நாள் வரணுன்றது கவனமாக இருக்கணும்ல. சொன்னீங்களா? ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.